Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. அயோக்கியம் பண்ணிட்டு இருக்குமா? கெட்ட வார்த்தை வந்துடும் ராஜ்வேல். அந்தால எதுக்கு அப்படி கிளம்ப பிசாசு மாதிரி இருக்குது? சத்குரு. நீ சத்குரு இல்ல, நீ ஒரு சாட் குரு. அவர் அதான சொல்றாரு. என்னட்ட சொல்றான் அறிவு கெட்டவன். கோயம்புத்தூர்ல சைக்கிள்ல கஞ்சா வித்துட்டு இருந்த ஒரு ஆள். அந்த ஆளுக்கும் இந்த பொம்பளைக்கும் தொடர்பு தப்பான வழிக்கு போகும்போது அந்த வைஃப் அதை தட்டி கேட்டிருக்காங்க. கேட்டதால இவங்க கொண்டு போட்டாங்க. அந்த மாமனாரே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நடக்கலன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க மாமனாருக்கு பைத்தியமா? இன்னொரு பொம்பளை கோயம்புத்தூர்ல இருக்குது, இந்த ஆளே ரேட் பண்ணிருக்காரு. அன்னைக்கு யார் கவர்மெண்ட்? இதே டிஎம்கே கவர்மெண்ட். இவர்களெல்லாம் யோகியமானவர்களா? இந்த கவர்மெண்ட் அவன் மேல கைய வைக்க மாட்டாங்க. 95ல அதே ஏரியால 100 ஏக்கர் நான் வாங்கினேன். அப்ப இந்த ஆள் 1 ஏக்கர் வாங்குறதுக்கு சீட்டி அடிச்சுட்டு இருந்தான். ஒருத்தர் சொல்றான் கோழி பண்ணையால தான் அவர் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக இவ்வளவு பணம் சம்பாதிச்சார். அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அப்படி இருந்திருந்தானா அப்ப ஏன் கோழி பொண்ண புஷ் ஆச்சு? அரசர்கள் எப்படி மக்கள் அப்படியே துன்புறுத்திட்டே இருந்தா ஒரு நாள் மக்கள் திருப்பி கொந்தளிச்சாங்கன்னா அன்னைக்கு தான் தெரியும் இந்த அரசாங்கங்களுக்கும் இந்த சாமியார்களுக்கும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். எப்போதும் அதிரடியாக கருத்து தெரிவிக்கிற வழக்கறிஞர் கீதா தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். ஜக்கியை எதிர்த்து கடுமையாக பேசுகிறீங்க. அவர் ஒரு யோகா மையம் வச்சு நடத்துகிறார். அவர் பக்தர்கள் வராங்க, அவர் பொழப்ப பார்க்குறாரு. அவரை ஏன் இந்த அம்மா கடுமையாக பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொழப்ப பண்ணிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை உருப்படியாக பண்ணால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இவங்க நிறைய பேர் இப்போ நாட்டில் எப்படி வந்திருக்காங்கன்னா இந்த சாமியார் வேஷம், தட் இஸ் குருன்னு சொல்லிட்டு இதில் ஒன்று அந்த ராம் ரஹீம் ஹரியானா, இன்னொன்று அந்த ஆசாராம் பாபு, இன்னொன்று இங்கே இந்த தமிழ்நாட்டில் இந்த ஜக்கி, இன்னொன்று அந்த நித்யானந்தா, அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ ரவி, ஓகே, அதுக்கப்புறம் அந்த கேரளாவில் இருக்க அந்த அமிர்த்மாய். இவங்க எல்லாருமே கார்ப்பரேட் சாமியார்கள். நீ கார்ப்பரேட் சாமியாராக இருந்துட்டு போ, அதுங்கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் பணத்தை அந்த சாமான்களை விற்கிறீங்களோ இல்லாட்டி தொழில் பண்ணுறீங்களோ அதுங்கூட உங்கள் பிரச்சனை. என்ன சாமான? தட் இஸ் அங்கே ஏதோ தான் இதெல்லாம் இது வாங்கினா இது ரேட்டு, இதெல்லாம் கிஃப்ட்டு, நோ டேக்ஸு. இந்த மோடி கவர்மெண்ட் எப்படி தெரியுமா, இவங்களுக்கெல்லாம் சலுகை கொடுக்கும். ஆனால் இந்த பாவம் நிஜமாகவே கால் கை இல்லாதவங்க இருக்கிறாங்களே, ஊனமற்றோர்களுக்கு அந்த சாதனங்களுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் மக்களாக தெரியல. இந்த சாமியார்கள் மட்டும்தான் இந்த அரசியல் இந்த கட்சிகளுக்கு இவங்க தான் பெரிய மனிதர்கள். அப்போ நியாயமாக வாழ்கிற மக்கள் எதுக்கு நியாயமாக வாழணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் வருது. இது ரொம்ப சீக்கிரத்தில் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஒன்று வந்துச்சு. இந்த அரசர்கள் எப்படி மக்கள் அப்படியே துன்புறுத்திட்டே இருந்தால் ஒரு நாள் மக்கள் திருப்பி கொந்தளிச்சாங்கன்னா அன்னைக்கு தான் தெரியும் இந்த அரசாங்கங்களுக்கும் இந்த சாமியார்களுக்கும். இவங்க அங்கே பாலியல் தொல்லை பண்ணுறாங்க. அதுக்கு தான் நாங்கள் பேசுகிறோம். அதை பண்ணியிருக்காட்டி எங்களுக்கு தேவையில்லை. நீ யோகா பண்ணுறியோ, நீ 10,000 ரூமை 1 லட்சத்துக்கு கொடுக்குறியோ, அது அவன் சௌகரியம். எவன் அங்கே உட்காந்து தங்குறானோ யோகா கற்றுக்குறானோ அதெல்லாம் அவங்க சௌகரியம். நாங்கள் அதை பற்றி நாங்கள் பேசலை. நாங்கள் பேசுகிறது இது இன்றைக்கி கிடையாது. 95ல் அதே ஏரியாவில் 100 ஏக்கர் நான் வாங்கினேன். அது வந்துச்சா வரலையா அது வேறு விஷயம். ஒரு ஹெல்த் இதுக்காக இந்த நேச்சுரோபதிக்காக நான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் நான் பண்ணேன். அப்போ இந்த ஆள் 1 ஏக்கர் வாங்குறதுக்கு சீட்டி அடிச்சுட்டு இருந்தான். எது 1 ஏக்கர்? ஜக்கி. அன்றைக்கே நான் 25 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன். அந்த எவன் டாக்டர் ஒருத்தன் எனக்கு இந்த லேண்டு 100 ஏக்கர் வாங்குறது. அப்போது இந்த 95லேருந்து நாங்களும் அதே டைமில் 95, அங்கே ஒரு 5, இங்கே ஒரு 25, 30 வருஷத்தில் நீ எந்த அளவுக்கு சடனாகுது? நீ எப்படி வந்த? ஒருத்தன் சொல்கிறான் கோழி பண்ணையிலேருந்து சம்பாதிச்சான், ஒருத்தர் சொல்கிறான் கோழி பண்ணையில் திவால் ஆகிட்டான்ட்டு, ஒருத்தர் சொல்கிறான் கோழி பண்ணையால் தான் அவர் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக இவ்வளோ பணம் சம்பாதிச்சார். அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அப்படி இருந்திருந்தானா அப்போ ஏன் கோழி பொண்ணை புஷ் ஆச்சு? அப்போ இந்த மக்களும் இந்த ஊடகங்கள், சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, இவங்களெல்லாம் உருவாக்குறதே பெரிய மனுஷன் ஆக்குறதே ஊடகங்கள் தான். ஃபஸ்ட்டு அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆள் எப்படி இருந்தால் இந்த ஆள்
அந்த வருஷத்தில் அந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் வந்து சைக்கிளில் வந்து கஞ்சா விற்றுட்டு இருந்த ஒரு ஆள். என்ன இப்படி சொல்கிறீங்க? என்னங்க நான் வந்து கேஸ் இருக்குதே, ஏன் இந்த கேஸ்லாம் இல்லையே? நீங்கள் வந்து ஊடகங்கள் நீங்கள் தான் உங்களோட இது பண்ணணும். என்னென்னா நாங்கள் பொய்யே பேசலான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2017 ஜெயலலிதா இது கேஸ் நடந்தப்போ நான் வந்து இந்த கேஸ் கொடுத்தேன். அப்போ எல்லோரும் என்னை நக்கல் பண்ணிங்க. கடைசியில் எல்லோரும் நான் சொன்னது தானே ஒத்துக்கிட்டீங்க. கடைசிக்கு வந்துச்சுல அந்த அளவுக்கு. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. எனக்கு வந்து இவங்களை பற்றி பேசி இவங்கக்கிட்ட வந்து சம்பாதிக்கணும்னு எனக்கு தேவை கிடையாது. வந்து 95 இதே ஜகி ஒரு ஆர்டினரி ஃபெல்லோ. இவன் வந்துட்டு ஒரு சைக்கிளில் வந்து கஞ்சா விற்றுட்டு இருந்தது. இந்த திராவிடன் ஒரு ஏதோ சேனலில் கூட அந்த தம்பி கரெக்டாக பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது இந்த போலீஸ் ஸ்டேஷனில், இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கேஸ் இருக்குது. அப்போ இந்த ஆளுக்கு எப்படி நான் தொடர்பு வந்து இந்த கோயம்புத்தூரில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரு சம்சாரம். அந்த பொண்ணு கோயம்புத்தூர் கிடையாது, பட் கோயம்புத்தூரில் கல்யாணம் ஆகி வந்தவங்க. அப்போ வந்து அந்த ஆளுக்கும் இந்த பொம்பளைக்கும் தொடர்பு வந்து அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்பு தப்பான வழிக்கு போகும்போது அந்த வைஃப் வந்து அதை வந்து தட்டி கேட்டிருக்காங்க. அந்த விஜின்னு சொல்கிற வைஃப் கேட்டதால இவங்க கொண்டு போட்டாங்க. இந்த ரூமர் இஸ் ஐதர் அந்த அம்மாவை விஷம் கொடுத்தாங்க இல்லாட்டி அடித்து கொண்டுட்டாங்க சொல்லி தான் இது. அதுக்கப்புறம் அவங்க அந்த மாமனாரே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நடக்கலைன்னு சொல்கிறாங்களே. நடக்கலை நீங்கள் சொல்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து நான் தப்பு பண்ணிட்டு நான் ஆமாம் தப்பு பண்ணேன்னு சொல்லுவேண்ணா? இப்போ வந்துட்டு எதுக்கு இந்த இது சட்டம் இருக்குது, எதுக்கு இந்த போலீஸ் இருக்காங்க? அப்போ அவங்க மாமனாருக்கு பைத்தியமா? கம்ப்ளைண்ட் கொடுத்த மாமனார் பைத்தியமா? அன்றைக்கி யார் கவர்மெண்ட்டு? இதே டிஎம்கே கவர்மெண்ட் தான். நான் வந்து கலைஞர் அவரை தப்பு சொல்லலைன்னா இந்த கீழே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க அவங்களெல்லாம் தான் பண்ணி அந்த கேஸ் அப்படியே மூடிட்டாங்க. நான் இதே சொன்னேன். இப்போ வந்து 2021 ஜூனில் வந்து இந்த ஆட்சி வந்துச்சு. நான் ஒரே ஒரு ஆள் தான் சொன்னேன், இந்த கவர்மெண்ட் அவன் மேலே கையை வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி. இப்போ 4 வருஷம் ஆச்சு. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்களா? எடுக்கல. இல்லை, இந்த ஈஷா யோகம் மையம் வந்து வளர்றதை பிடிக்காம இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. என்னங்க வளர்றது? இவங்கிட்ட இருக்க காசு நான் பார்க்கலன்னு நினச்சிக்கிறீங்களா? என்ன இவன் பற்றி நம்ம வந்து இவன் மேலே பொறாமப்படுறதுக்கு? அயோக்கியம் பண்ணிட்டு இருக்குமா? பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. ஆமாங்க, அயோக்கியன் தானேங்க சொல்ல முடியும். ஒரு வீட்டில் இருக்க லேடிஸ் யாரோ ஒருத்த வந்து இது ரேப் பண்ணுறான்னு நினச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் வந்து மகனே வாங்க அவர்களேன்னு பேசுவீங்க, விட்டு 4 அறை விடுவீங்க. இதுதானே பண்ணுவீங்க. உண்மை பேசலாம், நம்ம ஊடக தர்மத்துக்கு உண்மை பேசலாம். அப்போ வந்துட்டு இவருக்கு வந்து இன்றைக்கி காசு இருக்குது, இந்த அரசியல்வாதிகளோட கொள்ளடிச்ச காசுலாம் அவனுங்கக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த பாதி சாமியார்களும் இந்த அரசியல்வாதிகளோட கொள்ளடிச்ச பணத்தை தான் வச்சுருக்காங்க, ப்ளஸ் பியூரோக்ராட்ஸு. அப்போ வந்து யார் இப்போ இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? யாருமே எடுக்க மாட்டாங்க. சட்டமே அவர்கிட்ட போய் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்குலாம் தைரியம் என்னென்னா, அவங்களோட வண்டவாளம்லாம் இவனுக்கு தெரியுது, இவனோட வண்டவாளம் அவனுக்கு தெரியுது. ஏன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் ரீசன். இப்போ போன வாரம் அந்த ஆந்திரா வந்து ஒரு அம்மா போய் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. அவங்க பையனுக்கு பாலியல் குற்றம் நடந்தது இதே ஈஷாவில். ஆனால் இதை வந்து ஜகி பண்ணல. அங்கே இருந்த இது வேலை செஞ்சுருந்த ஒருத்தன் வந்து இல்லை ஸ்டூடெண்ட்டு, அவனோட சக ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்கான். பண்ண உடனே இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஜகி கிட்ட. அப்போ ஜகி வந்து சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து உள்ளார விட்டுருக்கான். அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எதிர்த்துருக்காங்க, இப்படி அவனுக்கு நடந்துச்சு இது எங்களுக்கும் நடக்கும் பயத்தில். அப்போ வந்து அந்த ஆள் வந்து ஒரு ஆக்ஷன், அந்த வந்த பையன் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்த பையன். அப்போ அந்த பையன் வந்து பணக்கார வீட்டு பையன். அவங்க அப்பாங்கிட்ட இவன் வந்து ஒரு 3-4 கோடி அமுத்திட்டான். இதுதான் நடந்த உண்மை. ஓகே, இந்த கம்ப்ளைண்ட் வந்த அப்புறம் அப்போ வந்து நீ வந்துட்டு யூஆர் அபெட்டிங், நீ வந்து அதோட கூட்டு சதி பண்ணுற. இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரன் மேலே வந்து ஒருத்தவங்க வந்து உங்கள் வீட்டு வேலைக்காரன் வந்து எங்கள் வீட்டில் இருக்க பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொன்னேன்னா நான் அவன் மேலே ஆக்ஷன் எடுப்பேன்னா இல்லாட்டி அவனை போற்றி வச்சு உட்காந்துட்ருப்பேன். அப்போ வந்து எனக்கு என்ன நேர்மை இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு இது ஒரு பெரிய இஷ்யூ. இது வந்து சின்ன குழந்தைங்கள் ப்ளஸ் பெரிய லேடிஸும் ரேப் ஆகிருக்காங்க. அப்போ வந்து இந்த யாமினியை வந்துட்டு இவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்கன்னா அந்த பாரதி, அந்த பொண்ணு பேர் பாரதி, இந்த கோயம்புத்தூரில் இருந்த பொண்ணு. ஓகே, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த அம்மா வந்து 2017 மட்டும் இதே ஜகிக்குள்ளார் தான் இருந்துருக்குது. அங்கே பெரிய அவங்க தான் பெரிய அந்த அம்மா இந்த ஆளோட 7 கம்பெனியில் அந்த அம்மாவை டைரக்டராக போட்டு இதெல்லாம் வச்சுட்டா அந்த அம்மாவுக்கு விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய குடும்பம். ஓகே, அவங்க பெரிய செல்வேந்தர்கள் கோயம்புத்தூரில். ஓகே, அவங்க பற்றிலாம் இல்லை. அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து நினச்சாங்க, சரி இப்போ இந்த பொம்பளைக்கு இந்த ஆளுக்கு பிரச்சனை நடக்குது, இந்த பொம்பளை என்ன சொல்லுதாம்மா எல்லாத்துக்கிட்டையும் என்னோட 40 கோடியை இந்த ஆள் திருடிட்டான்.
என்னை ஏமாற்றிட்டான்னு. அப்போ நீ நிஜமாகவே நல்ல பொண்ணு இருந்தால் 40 கோடி ஏமாற்றி சும்மா உட்காந்துட்டு இருப்பாமாங்க, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம். இவங்கள எல்லாத்தையும் உஸ்பேத்தி விட்டுட்டு இவங்கெல்லாம் நினச்சிருக்கிறாங்க அப்பாவிங்க போய் இந்த அம்மாட்ட கம்ப்ளைண்ட் சொன்னால் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லி பண்ணால் இது வந்து அவங்கள மிரட்டுதாமா. ஒரு பக்கம் இவங்கள மிரட்டுதாமா, ஒரு பக்கம் அந்த ஆளை பழி வாங்குறேன்னு சொல்லுதாமா. இது எவ்வளோத்துக்கு உண்மை? ஷீ இஸ் ஆல்சோ அன் அக்கம்ப்ளிஸ். என்னென்னா நீங்கள் இப்போ வந்து அந்த வடநாட்டில் இப்போ வந்து ஒரு வீடியோ போகுது, இந்த ஷர்மாவோ சமீரோ யாரோ ஒருத்தர் அந்த அமெரிக்கன் கப்பிள் அந்த பிள்ளைய வந்து ரேப் பண்ணதை பற்றி அவன் வந்து வீடியோ விட்டு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து அந்த பையன் வந்துட்டு ஒரு இமெயிலு இது போட்டிருக்கான் அந்த இதில் வீடியோவில். அந்த இமெயில் என்கிட்டையும் இருக்குது, அவர் போடுறதுக்கு முன்னாலேயே என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் 2017 நடந்தது. அப்போ அதில் என்ன இமெயில் வந்து ஒரு அம்மா வந்து அங்கே இருக்க ஒரு சாமியார் பொம்பளை பிரத்யூமான்னு சொல்லிட்டு பிரத்யூமா இந்த பாரதிக்கு ஒரு மெயில் அனுப்புது. இந்த மாதிரி ஜக்கி வந்து 3 மணிக்கு குழந்தைங்கள பொம்பளை குழந்தைங்கள எழுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு ஏதோ புது இது இந்த யோகா பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க, என்னமோ இந்த இது என்னமோ அவங்களுக்கு இனிஷியேஷன் அம்மா இதை பண்ணுறாங்களாம்மா, அது ஏதோ இந்த பேருங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, விடிகாலம் 3 மணிக்கு அங்கே ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல் இருக்காம்மா உள்ளார. அதில் ஒன்று வந்து சன்ஸ்கிருதி ஸ்கூலுன்ட்டு. அந்த சன்ஸ்கிருதி ஸ்கூல் பிள்ளைங்கள இந்த மேலே அடையெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கூச்சமாக இருக்குது. பட் எனக்கு வயசாயிடுச்சு, நம்ம வந்து ஆம்பளை மாதிரி நம்மளும் பேசலாம். ஏன்னா இதெல்லாம் வெளியே வந்தால் தான் இந்த மாதிரி அயோக்கியங்களுக்குலாம் ஏதோ யாரோ ஒருத்தர் மணிக்கு இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்ட்டு ஒரு கதை இருக்குதுங்க. அதில் யாருக்குமே பொறாமை கிடையாது. உன் சொத்து வந்து எனக்கு கால் தூசி, உன்னோட சொத்து வந்தோ இல்லாட்டி உன்னோட டெவலப்மெண்ட் வந்து எனக்கு வரணும், எனக்கு தேவையே கிடையாது. ஆனால் தப்பு எங்கே நடந்தால் எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா 82 நான் வந்து ஒரு இந்த பாலியல் கூட்டத்துக்கு நான் போராடின ஆள். நான் அன்றையிலேருந்தே ஆக்டிவிஸ்ட். எங்கே தப்பு நடந்தாலும் நான் வந்து தட்டி கேட்பேன். ஏன் பணத்தை தான் செலவு பண்ணுவேன், எவங்கிட்டே நான் காசு வாங்கி ஆக்டிவிஸ்ட்டுன்னு சொல்லி இவங்ககிட்ட பணத்தை புடுங்குற வேலையெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னோடய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ அதுக்கு தான் அந்த வார்த்தை முதல் சொன்னேன். எதுக்குன்னா நீங்கள் அந்த வார்த்தை சொல்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் பொறாமை அவரோட டெவலப்மெண்ட். மண்ணாங்கடி கெட்ட வார்த்தை வந்துடும் ராஜ்வேல். இவங்களை பற்றி பேசுகிறோம்னா என்னன்னா அவர் அதான சொல்கிறாரு. இப்போ ஒரு கேள்வியில் என்ன நீங்கள் இந்த மாதிரி சிவராத்திரிலாம் இருக்கும்போது வழக்கெல்லாம் வருது, எதிர்க்கிறாங்களே சில பேர், அப்படிங்கிறப்ப இது வளர்ந்து வர்றதுல பொறாமை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ வந்து 1 ஏக்கருக்கு அன்னைக்கு கஷ்டப்பட்டவன் சீட்டி அடித்தவன் இன்னைக்கு எங்கேருந்து இந்த காசு வந்துச்சு? அதாவது எதுவுமே அரசாங்க நிலத்தை அடுத்தவங்க நிலத்தை நாங்கள் வந்து ஆக்கிரமிக்கலங்கிறாரு ஒரு இன்ச்சு இல்லையே. இப்போ முந்தா நேற்று இன்னொரு தம்பி வந்துட்டு நான் படித்தேன் பேப்பரில், அதுக்கப்புறம் அவரும் என்னை கான்டாக்ட் பண்ணார். ஞான சண்முகமோ ஞானவேலு ஏதோ அவர் பேர் ஏதோ ஒரு இது. அப்போ அவரோட தோட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த சிவராத்திரி அன்னைக்கு அவர் கேஸ் போட்டிருக்காரு ஹைகோர்ட்டில். இந்த மாதிரி இவனோட கழிவு நீரெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் நடத்தும் போது எங்கள் தோட்டத்தில் விடுறாங்கன்னு சொல்லி அதுக்கு அவரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எல்லாம் இவனுங்கன்னா யோகிய சிகாமணிங்களா? சரி, இந்த ஆள் இவ்வளோ பேசுகிறாருல்ல, நான் வந்துட்டு யோகாவால் உங்களுக்கு ஹெல்த் இப்படி வரும், நீங்கள் இப்படி சாப்பிட்ணுன்ட்டு. அப்போ என்னத்துக்கு உனக்கு வந்து மூளையில் இது வந்துச்சு கோளாறு? நான் என்ன சொல்லேன், நான் கடவுள் நம்புற ஆள், நீங்கள் கடவுள் நம்பாத ஆள். ஓகே, நான் கடவுள் நம்ப, உனக்கு கடவுள் கரெக்டாக தண்டனை கொடுத்துருக்கா. நீ இவ்வளோ பேர்த்து அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்க உட்காந்துட்டு இருக்கட்டுங்க, நீ ட்ராமா போடலாங்க. இப்போ நான் வந்துட்டு எனக்கு 1008 இருந்தால் நீங்கள் வெளியே வந்து சிரிக்கிறது கிடையாது பாருங்க. நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணுறதாலையோ நீங்கள் இந்த கூத்து பண்ணுறதாலையோ நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதை விட பைத்தியக்காரத்தான வேறு எதுவும் கிடையாது. இப்போ நான் வந்து அந்த ஆளை விட வயசில் பெரியவோ, அந்த ஆள் எதுக்கு அப்படி கிளம்ப பிசாஸ் மாதிரி இருக்குது? இப்போ எதுக்கு உனக்கு மூளைக்கோளாறு இருந்துச்சு? எனக்கு ஒரு மூளைக்கோளாறும் இல்லை, நான் எந்த மருந்தும் சாப்பிட்றதில்ல. ஏன்னா எண்ணங்கள் நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு. நீ வந்து ஃபஸ்ட்டு நீ குருன்னு கூப்பிட்டுக்காத, சத்குரு. நீ சத்குரு இல்லை, நீ ஒரு சேட் குரு. சேடுன்னா என்ன சொல்கிறது, தமிழில் வந்துட்டு இப்படி இருப்பாங்களா கஷ்டத்தில், அதுதான் குரு. நீ வந்து ஒரு சேடிஸ்ட், நீ வந்து ஒரு அகங்காரம் பிடிச்ச ஒரு மனிதனே கிடையாது. நீங்களாம் இருக்கோம் பெரிய ஒரு பக்தர்கள் கூட்டம் வச்சிருக்கிறாரு, இவங்கெல்லாம் அரக்கர்கள். இவனுங்கெல்லாம் வந்துட்டு நிஜமாவே தூக்கு தண்டனை கொடுக்கணும். யாருமே போய் அவர் ரோட்டில் பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கல. கரெக்டு. மக்களாக விரும்பி போகிறாங்க, அவங்க தானே சொல்கிறாங்க, மக்களாக விரும்பி வராங்க. அவங்களுக்கு நாங்கள் ஆசிரமத்தில் படிக்க இடம் கொடுக்குறோம், யோகா கற்றுக் கொடுக்குறோம், இந்த மன அமைதிக்காக வராங்க. சரி, இப்போ நானும் காலேஜ் நடத்துகிறேன், யாரையும் நம்ம போய் இழுத்துட்டு வரல, அவங்க அட்மிஷன் போடுறோம் வராங்க. அதுக்கும் சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களை வந்து நான் மானபங்கம் பண்ணுறது, பசங்களை மானபங்கம் பண்ணிட்டு நீங்களா வந்து நடக்குதா? பின்ன ஆமாம், ஆதாரம் இருக்கா? ஆதாரம் தான் இப்போ வந்திருக்காங்களே, கேஸ் கொடுத்துருக்காங்களே. ஏன் இந்த கவர்மெண்ட் வந்து ஏன் எஃப்ஐஆருக்கு கொடுக்கறது இல்லை? ஏன் இந்த யாமினின்னு சொல்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க,
கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு வர சொல்லியிருக்காங்க மெயில். அதுவும் நான் பார்த்தேன். வந்து போலீஸ் வந்து அவங்கள கூப்பிட்டுருக்காங்க வந்து மெயில் வாங்கிக்கோங்கன்ட்டு. மெயில் வாங்கிக்கோங்க சொல்லிட்டு அன்றைக்கி அமித்ஷா அங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த அம்மா வந்து அதே ஹோட்டலில் போய் ரூமை போட்டிருக்குது. எது இந்த அமித்ஷா தங்கின ஹோட்டல்லே போய் ரூமை போட்டிருக்குது. அங்கே உடனே இந்த போலீஸ் எல்லாம் வச்சு அவங்க மிரட்டி இந்த பியூஷ் மனுஷ் தான் போயிருக்காங்க கூட இந்த எஃப்ஐஆர் வாங்குறதுக்கு. என்ன அந்த பையன் பேசுகிறானோ என்ன பேசுகிறாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த போலீஸ்காரங்க அந்த அம்மாவை மிரட்டி நீ யாரோடையும் பேசக்கூடாது, எந்த ஆக்டிவிஸ்ட்டும் உங்களோட ஒர்க்கா நீங்கள் எந்த ப்ரெஸ்காரங்களோடையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஏர்போர்ட் மட்டும் போய் மறுபடியும் அந்த அம்மாவை ஏற்றி விட்டு பேசக்கூடாதுன்னு இது கேக் ஆர்டர் போட்டிருக்காங்க. தட் இஸ் வாய் பேசக்கூடாது. ஏன் நீங்கள் வாய் எந்த சட்டத்தில் சொல்லுங்க நம்ம பேசக்கூடாதுன்ட்டு? இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் நடந்துச்சுன்னா எனக்கு எவனா ஒருத்தன் கையை பிடிச்சி பிடுங்கினானே நான் ஏன் பேசக்கூடாது? அவன் எப்பேற்பட்டனா இருக்கட்டும், அவன் பில் கிளின்டனாக இருக்கட்டும், இல்லாட்டி ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி மோடியாக இருக்கட்டும், தப்பு தான். அவங்க வந்து பெரிய பிரதம மந்திரியோ இல்லாட்டி இது பிரசிடென்ட் ஆனால் அவங்க வந்து செய்யறதுலாம் தப்பும் பேசக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துப்பார். எனக்கு வந்து கோர்ட் என்ன தெரியுங்களா, நீங்கள் எல்லாரும் என்னை தமாஷ் பண்ணலாம், என்னடா இந்த அம்மா எப்போ பார்த்தா சாமின்னு. அந்த கடவுள் கோர்ட்டில் இந்த பரதேசிங்களுக்கெல்லாம் தக்க தண்டனை கிடைக்கும். அதில் முதல் கட்டம் தான் இந்த ஆளோட மண்டபம் மூளை வெடிச்சுது. ஓகே, நான் நக்கலா சொக்கலாவே சொல்றேன். அங்கே வந்து படிக்கிற மாணவிகளுக்கு இந்த மாதிரி தொல்லை, பாலியல் தொல்லை அப்படிலாம் சொல்கிறீங்க. இந்த விஷயம்லாம் கசியுது, வெளியில் வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் அமைப்பு பெருசாக போராடிச்சா, அதை எப்படி பார்க்குறீங்க? போராடலையே. இப்போ வந்து அன்றைக்குமே இப்போ இந்த யாமினி போனப்போ விசிகே அவங்களோட வக்கீல்கிட்ட தான் நான் சொன்னேன். விசிகே வக்கீல் தான் பேசினார் எஸ்பியோட. நாங்கள் வந்து இது எஃப்ஐஆரை கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களாம்மா, போலீஸே எங்களை கோட் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து 1000 தப்பு நடந்துட்டு தான் இருக்குது, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. போலீஸ் சொல்லுதாம்மா எங்களுக்கு வந்து கேக் ஆர்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டை வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுக்கணும்னு இருந்தானா எங்களை வந்து பேசக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களை மிரட்டுதுன்னு சொல்லி போலீஸ்கார் சொல்லிக்காம. இப்போ அவங்க அதெல்லாம் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் எவிடன்ஸ் இந்த பாலியல் குற்றத்துலலாம் இதெல்லாம் வந்து ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லியே கிடையாது இந்த லா எல்லாம். ஓகே, இப்போ வந்து அந்த ஆந்திராக்கார அம்மா அது வந்து பையன், இப்போ அமெரிக்கா இது வந்து பொண்ணு. ஓகே, அதுவும் வந்து அங்கேருந்து ஒரு பிடி மாஸ்டர் பண்ணியிருக்கான், அதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆள் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அப்போ நீ அதில் என்ன உடந்தையா இருக்க? மிச்சம் இன்னொரு பொம்பளை வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்குது, இந்த ஆளே ரேப் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த அம்மா பயந்துக்குது, என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. இப்போ எல்லாருமே உயிருக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஆளை விட்டு அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருந்த அந்த அம்மா அவங்க அக்கா வீட்டுக்கு போய் மிரட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண முடியாதுங்க. சடனாக ஒருத்தன் வந்து இங்கே கல்லை வீசுறாங்கன்னா நாங்கள் என்ன வீடியோ வச்சுட்டு நீ கல்லை வீச போகிறேன் நாங்கள் எடுத்துகிட்டு இருப்போமா? நம்மலாம் ஒரு இப்படி பேசினாதான் இந்த சட்டங்கள் மாறும். இது வந்து நம்ம நக்கலுக்காக பண்றது இல்லைங்க. என்னன்னா இது வந்து பெண்கள், அது சின்ன குழந்தைங்கள், அதுவும் மேலாடை எடுத்துட்டு 3 மணிக்கு அந்த குளிரில் போய் அவங்கள தண்ணியில் முக்கி வச்சிங்கன்னா அதுதான் அந்த பிரத்யூஷ்மா என்ன எழுதியிருக்குது பாரதி கிட்ட, இந்த மாதிரி நீ என்னாலும் சொல்லு அவர்கிட்ட, இது வந்து பிரச்சனையாக வரும், நாளைக்கு என்ன ஒரு புள்ள தவறி போய் யாருனாட்ட அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டா இது பெரிய பிரச்சனையாக வரும் சொல்லி இவங்க ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காரு அவருக்கு. அதுக்கு அந்த ஆள் வந்துட்டு என்ன வீல் கரெக்டோ ஏதோ போட்டு ஒரு இது ஆன்சர் கொடுத்துருக்கான். அப்போ வந்துட்டு அப்போ அந்த ஆளுக்கு தெரிஞ்சுதானே இவ்வளவு நடக்குது. இப்போ எந்த ஸ்கூல்லிங்க நம்ம வந்துட்டு காலங்காலத்தில் பிள்ளைங்களுக்கு மேலாடை எடுத்துகிட்டு இது பண்ணுறோம், யோகா மண்ணாங்கட்டி பாருங்க, இது எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க. இப்போ வந்து இந்த ராம் ரஹீம் பற்றி இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அவனுக்கு சப்போர்ட் கொடுக்குது. அப்போ இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளோ யோகியமானவர்கள், இவர்களெல்லாம் யோகியமானவர்களா? இப்போ ஒன்றும் இல்லை, அந்த காமராஜ் அவரே அவங்க 2 பொண்ணுங்களை வந்து நீங்கள் வந்து தனியாக கூப்பிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணுறீங்களா? அங்கே போய் அந்த இதற்குள்ளார் அந்த ஈஷாக்குள்ளார் இருப்பாங்க, அந்த பிள்ளைங்க என்ன மிரட்டு இருக்குதோ யாருக்குன்னு தெரியும். அவங்க என்ன சிரிச்சிட்டு பேசுகிறாங்க, கதை ஓடுறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு பொறுப்பு இல்லாமல் அவங்க பேசுகிறாங்க, இவ்வளோ படிக்க வச்ச அப்பா அம்மாவுக்கு. அப்போ நீ என்ன சாமியார் ஆகி என்னத்தை கழட்ட போறீங்க? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.